ஸ்கூல் வந்து படிப்பு சொல்லி தர முடியாது. படிப்பு சொல்லி தரது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கணும்? சொல்லிக் கொடுக்கணுமா? உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதுக்கு பாத்திரமா பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தடையா இருக்கிறது எது? டிவி, செல்போன், கம்ப்யூட்டர், பெற்றோர்கள் சண்டையிடுவது, வேற பக்கத்து வீட்டுல பேசுறது, இப்படி பூரா பெரும்பாலுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நான் தான் காரணம்னு எக்காரணம் கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடவே கூடாது. சொன்னா என்ன ஆயிரும்? வாயில வச்ச பல்லு செட்டு கீழே விழுந்துடும், வீட்டுல போய் பக்கோட சாப்பிட முடியாது. அப்படிதான் பிள்ளைகள் செல்போன் பாக்குற. செல்போன் தான் இப்ப 5 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி பிள்ளைகள் ஐநா சபையில இருந்தாங்க, 5,000 நோபல் பரிசு வாங்கிட்டு வந்தாங்க. இல்ல செல்போன் கொரோனாக்கு அப்புறம் தானே. அதுக்கு முன்னாடி எத்தனை பிள்ளைகள் சயின்டிஸ்டா இருந்தாங்க, இளம் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. எத்தனை பிள்ளைகள் ஆக்குனீங்க? நம்மளே 9ஆம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு படிப்பு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்கூல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யாரையா டாக்டரை பாருங்கன்னு வச்சு பாத்துக்கணுமா இல்லையா? ஆனா அவனை எழுத தெரிய மாட்டேங்கிறதே எப்பதான் பார்ப்போம்? பேரண்ட்ஸை கூப்பிட்டு தான் வந்து பார்க்க வேண்டிய.